சொல்லுங்க. மனசால ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு கேட்டா அப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறது. அதே சயின்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்போ ஒரு பெயின் கில்லர் அப்படின்னு போட்டா பெயின் கில்லர் அதாவது பெயினை வந்து சரி பண்றது கிடையாது. அந்த பெயின் நம்ம மூளைக்கு போயிட்டு அது போய் சேர்ந்து இது வலிக்குது நமக்கு ஒரு உணர்வு நிலை உணர்த்துது பாருங்க, அதை டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி வைக்குது. இப்ப சொல்லுவாங்க, டாக்டர்ஸே சொல்லுவாங்க, பெயின் கில்லர் இப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா 4 hours 5 hours 6 hours 7 hours அப்புறம் நீ இன்னொரு டேப்லெட் சாப்பிடணும். ஏன்னு கேட்டா இந்த மாத்திரையோட எஃபெக்ட் வந்து அந்த பெயினை வந்து மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க, அதை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பெயின் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மாத்திரையோட எஃபெக்ட் கம்மியாக பெயின் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம மறுபடியும் இன்னொரு மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது சொல்லுவாங்க, பெயின் கில்லர் அதிகம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லை, இம்யூனிட்டி சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களே சொல்றாங்க. அது சைட் எஃபெக்ட்றாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க, இது வந்து பெயினை வந்து ரிலீவ் பண்ண, பெயினை சரி பண்ணல அப்படின்னு. சரி, அப்ப இந்த பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை சரி பண்ணணும்னா அதோட ரூட் எதுவோ அதை தான் போய் சரி பண்ணணும். கரெக்டுங்களா? அதோட ரூட்டை தான் சரி பண்ணணும். அந்த ரூட்டை சரி பண்ணாதான் இங்க பெயின் சரியாகும். பட் ஆனா மாத்திரை சாப்பிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஓகே எவ்ரி திங்ஸ் கோயிங் குட் ஆஸ் இட் இஸ் ஆஸ் ஆஃப் நவ், எப்படியோ போயிட்டு இருக்கு, இப்படிதான் சொல்லணும். சரிங்களா? இப்ப இந்த தெரப்பிங்கிறது, இஎஃப்டி தெரப்பிங்கிறது என்னன்னா, இது வந்து கிட்டத்தட்ட வர்மா பாயிண்ட் சொல்லலாம், அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்லலாம். அந்த பாயிண்ட்ல டேப் பண்றோம், இப்படியே டேப் பண்ண போறோம். டேப்னா தட்டி கொடுக்க போறோம். இப்படி சொல்லாமா, தட்டி கொடுத்த வேலை வாங்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தட்டி கொடுத்த வேலை வாங்க போயிடும். இப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்க போய்கிறோம். சரி, டேப் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இங்க எமோஷனல் ஃபீலிங், இதை வந்து நம்ம ஆஃபர்மேஷன் சொல்லலாம், இல்ல நமக்கு பேசிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்ல டாக் தெரப்பின்னு சொல்லுவோம். டாக் தெரப்பின்னா நம்ம பேசி பேசி சொல்றது. இது ஒன்றும் கவுன்சிலிங்கிறது வேற ஒருத்தர் நம்ம கொடுப்பாங்க, இது கவுன்சிலிங். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளே நம்ம கவுன்சிலிங் கொடுத்துக்க போறோம். நம்மளே எப்படிங்க நம்ம கவுன்சிலிங் கொடுக்க போறது, அதான் இஎஃப்டி. சரிங்களா? அதான் இஎஃப்டி. அந்த இஎஃப்டி தெரப்பி மூலமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். இஎஃப்டியோட ஹிஸ்டரி, ஜியோகிராபி எல்லாமே நம்ம வந்து பொறுமையா அப்புறமா அந்த லைவ் கிளாஸ்ல டைரக்ட் கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சில பிராக்டிசஸ் மட்டும் போடலாம். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இஎஃப்டினா. ஏன்னா இஎஃப்டினா என்னன்றது தியரியா சொல்றதை விட இஎஃப்டினா என்னன்றது நீங்க பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இப்ப ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் வந்து இந்த செஷன் வந்து இப்ப இப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா, ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் ஒண்ணு மனசுல இல்ல உடம்புல வலி இருந்துகிட்டே இருக்கு? யார் யாருக்கெல்லாம் வலி இருந்துகிட்டு இருக்கு? ஒரு சிலர் ஒரு கை தூக்குறாங்க, ஆஃப் கை தூக்குறாங்க, ஆஃப் கைனா பாதி வலி இருக்குன்னு அர்த்தம். சிலர் 2 ஆஃப், சிலர் ஃபுல்லாவே கை தூக்கிட்டாங்க, எப்பா எனக்கு 2 ஃபுல்லுப்பா அப்படின்னு கை தூக்குறாங்க. எஸ், ஒண்ணு உடம்பு வலியா இருக்கலாம், மனசுல வலியா இருக்கலாம், இல்ல உடம்புல பிரச்சனை இருக்கலாம், மனசுல பிரச்சனை இருக்கு. இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டா அந்த மாதிரி இல்ல. நீங்களும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எஸ், சரிங்களா? இப்ப நமக்கு வந்து என்ன சொல்றோம், ஒரு பெயின் பிரச்சனை ஏதோ ஒன்று சம்திங் இருக்கு நம்ம கிட்ட. இது எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? இதை நம்ம எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? எஸ், எனக்கு பெயின் இருக்குன்னு. இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? அதாவது அக்செப்டன்சி அப்படின்னா எனக்கு வலி இருக்குன்ற அக்செப்டன்சி ஒண்ணு. சரி, செகண்ட், இதற்கு நம்ம தான் காரணம் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? உங்க உடம்பு வலியா இருக்கலாம், மனசு வலியா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, இதற்கு நான் தான் காரணம் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நார்மலா உடம்பு வலினா கூட சொல்லலாம், நான் அதை சாப்பிட்டேன் சரியில்லை, இந்த சரியா தூங்கல, அதனால இப்படி இருந்துச்சுன்னு கூட உடம்பு வலி கூட நம்ம சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா மனசுல வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, மனசுல வலி இருக்கும்போது இதுக்கு நான் காரணம் கிடையாதுங்க, அந்த சுச்சுவேஷன்னால எனக்கு இந்த வலி இருக்கு, இந்த பர்சன் எனக்கு சரியா பண்ணாததுனால எனக்கு இந்த வலி இருக்கு, அந்த பர்சன் ஏமாத்திக்கிறதுனால எனக்கு இந்த வலி இருக்கு, இந்த பிரச்சனை என் லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு நான் காரணம் கிடையாது,
நான் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்காம நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணிட்டேன், இல்ல நான் 10th பாஸ் பண்ணேன், நான் எக்ஸாம் ஏதோ ஒன்று ரீசன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன, என் நேரம் என் கேரகம் இப்படிதான் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். எதுனா வாழ்க்கையில வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு, என் பிசினஸ் லாஸ் ஆயிட்டு இருக்கு, நான் கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். எதுல ஒரு காம்படிட்டர் வந்து அவன் ஏதோ பண்ணிட்டு அவன் எனக்கு எது செஞ்சுட்டு இருக்கான், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தான் நமக்கு முக்கியம். அவங்க நம்ம கிட்ட என்ன செய்யறாங்க நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா விச் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். நம்ம தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோம், அவங்க நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. புரியுதுங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தா, நம்மள முதல்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் உண்மை. சரி, இப்ப இஎஃப்டி தெரப்பில முதல்ல முக்கியமா தேவையானது வாட் எவர் த ப்ராப்ளம். உங்களுக்கு தலைவலியா இருக்கட்டும், வயிறு வலியா இருக்கட்டும், கால் வலியா இருக்கட்டும், உடம்பு வலியா இருக்கட்டும், இல்ல மனசுல வலியா இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கட்டும், என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்கிட்ட எவ்வளவு பெர்சன்டேஜ், ஏதாவது என் மூலியமா எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, என் மூலியமா இருக்குது. எஸ் இருக்குது, அது நிதர்சனம், உண்மை இருக்குது. சரி, அப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி நான் சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துல எப்படி நான் வெளியில வரணும், இல்ல ப்ராப்ளத்தை என்கிட்ட எப்படி வெளியில எடுக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் அக்செப்டன்சி. இஎஃப்டியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அக்செப்டன்சி. அடுத்தது பிரசன்ட் சுச்சுவேஷன். பிரசன்ட் சுச்சுவேஷன், ஆமா எனக்கு வலிக்குது, ஆமா எனக்கு வாழ்க்கை சரி, ஆமா எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, ஆமா எனக்கு இல்ல தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, ஏதோ இருக்குது. This is the present situation. First அந்த சுச்சுவேஷனுக்கான காரணம், எஸ் ஐ எம் அக்செப்டிங். அடுத்த பிரசன்ட் சுச்சுவேஷன். இப்ப பிரசன்ட் சுச்சுவேஷன்ல இருந்து என்ன ஆகும்னு கேட்டா, மாற வேண்டும். நாம் எதுவாக மாற வேண்டும், நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாத சூழ்நிலைக்கு மாற வேண்டும். கரெக்டுங்களா? இப்ப உதாரணத்துக்கு தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா எனக்கு தலை வலிக்குது, எஸ் தலை வலிக்கு நான் வெயில போயிட்டு ஜூஸ் குடிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இல்ல ஏதோ ஒரு ரீசன் சொல்லலாம், சரியா தூங்கல, என்ன டென்ஷன் படுத்துறாங்க, நான் டென்ஷனா இருக்கிறேன். டென்ஷன் படுத்துறாங்களா டென்ஷன் படுத்தலன்றது தேவையில்லை, டென்ஷனா இருக்கிறேன் நான். இப்ப எஸ் நான் டென்ஷனா இருக்கிறேன், அதனால வாட் ஐ எம் கெட்டிங் தலைவலி. இப்ப எனக்கு தலைவலி இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணும், தலைவலி எனக்கு சரியா போகணும். சரிங்களா? எனக்கு தலைவலி சரியா போயிட்டு இருக்கு, தலைவலி இட்ஸ் கோயிங் அவுட் ஃப்ரம் மீ. அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்து தலைவலி சரியாயிடுச்சு, இப்ப நான் நார்மலா இருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், என்ன ப்ராப்ளம்ன்றத அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அது இருக்குன்றத ஒத்துக்கிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன பண்றோம், அது சரியா போயிடுச்சு, இது நான் தலைவலியை நம்ம விட்டு வெளில போகுதுன்ற ப்ராப்ளம் நம்மளை விட்டு வெளில போகுது, இல்ல ப்ராப்ளத்தை விட்டு நம்ம வெளில வரோன்றதை செய்கிறோம். அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு தலைவலி சரியா போச்சு, எனக்கு உடம்புல சரியா போச்சு. அந்த ப்ராப்ளத்தை பத்தி இங்க சொல்ல போறதே கிடையாது. ப்ராப்ளம் இல்லாத சூழ்நிலையில நீங்க எப்படி இருப்பீங்க, இப்ப வாழ்க்கை எனக்கு நல்லா இல்லைங்க, சரி ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். வாழ்க்கை நல்லா இல்ல, ஏதோ ஒரு ரீசன், பொருளாதாரம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பொருளாதாரம் கிடைக்கல, எஸ் எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எஸ் இப்ப அடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், கொண்டு வரோம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்றோம், பொருளாதாரம் இல்ல, இப்ப எனக்கு பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கிறது. சொல்யூஷன் அதானே, நான் நல்லபடியா பிசினஸ் பண்ணேன், நான் நல்லபடியா ஒர்க் பண்றேன், எனக்கு தேவையான விஷயம் கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அதை திரும்ப கொண்டு வரும். எஸ் கொண்டு வந்துட்டு இப்ப எனக்கு தலைவலி சரியா போச்சு, பொருளாதாரம் வந்துருச்சு, நான் எப்படி இருப்பேன், இப்ப நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இப்ப ப்ராப்ளத்தை பத்தி பேசுறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு ப்ராப்ளம் கடன் பிரச்சனை கிடையாது, கடன் எனக்கு சால்வ் ஆயிடுச்சு கிடையாது, எனக்கு பொருளாதாரம் உயர்ந்து விட்டது, நான் நல்ல பொருளாதார வசதியோடு இருக்கிறேன். அப்ப இஎஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்சிக்கு ஸ்கிரிப்ட், அடுத்த பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு ஸ்கிரிப்ட், அதாவது அக்செப்டன்சி பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு பிறகு அதுக்கு ஸ்கிரிப்ட், அடுத்தது நமக்கு என்ன ஆகும்ன்றதுக்கு ஸ்கிரிப்ட், என்ன ஆயிட்ட பிறகு நம்ம எப்படி இருக்கோன்றது ஸ்கிரிப்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஎஃப்டிக்கு ஸ்கிரிப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொதுவான விஷயம் எடுத்துக்கலாம், ஒரு காமனான விஷயம். உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப காமனா இருக்கக்கூடிய விஷயம். லைஃபே ப்ராப்ளமா தான் இருக்கா? லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் சொன்னா லைஃபே ப்ராப்ளம்ட்டாங்களே, சொல்லுங்க சார். மணி பிரச்சனை சார், மணி அல்லது ஒர்க். மணி அல்லது ஒர்க். இப்ப ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு அருமையான வார்த்தை சொன்னீங்க, மணி பிரச்சனைன்னு சொன்னீங்க. சரிங்களா?
இப்ப உங்க வீட்டுல டிவி இருக்குங்க, டிவி சரியா ஒர்க் ஆகல, என்ன சொல்லுவீங்க? டிவி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவீங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். சரி. ஆமா சார். இப்ப மொபைல் சரியா ஒர்க் ஆகல, மொபைல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாங்க சார். இப்ப எது சரி இல்லையோ அத பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். இப்ப மணி உங்ககிட்ட இருக்கா இல்லன்னு கேட்ட, மணி பிரச்சனைனா பிரச்சனை உங்களுக்கு வேணுமா வாழ்க்கையில? வேணாங்க சார். மணி பிரச்சனை வேணுமா? வேணாங்க சார். இப்ப மணியே வராது உங்ககிட்ட. ரீசன் என்ன தெரியுங்களா? மணி என்கிட்ட இருந்தால் பிரச்சனை. ஓகே சார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதானே. பணம் என்கிட்ட இருந்தால் பிரச்சனை, ஆனா எனக்கு பணம் வேணும். நீங்க பணத்தை பிரச்சனையா பாக்குறீங்க, பணம் திரும்ப வராது. ஓகே சார். நம்ம அணுகுமுறையை மாத்தணும்னு சொல்றீங்களா சார்? எஸ், ஃபர்ஸ்ட் அணுகுமுறை மாத்துங்க. பணம் பிரச்சனை கிடையாது, பொருளாதாரம் என்னைக்குமே பிரச்சனை கிடையாது. அடுத்து நம்ம அதிகமா இன்னொரு வார்த்தை சொல்றது என்னன்னு கேட்டா, கடன் தொல்லை, கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை கிடையாது. முதல்ல அந்த அணுகுமுறை எப்படி மாத்தணும்னு கேட்டா, கடன் எப்ப நம்ம வாங்குவோம்? என்கிட்ட ஆக்சுவலி பண பற்றாக்குறையினால நம்ம வாங்கல. நல்லா கவனிச்சுக்கோங்க, பண பற்றாக்குறையினால நம்ம வாங்கல கடன். எனக்கு இப்ப நான் ஒரு பொருள் வாங்க போறேன், அந்த பொருள் வாங்குற அளவுக்கு என்கிட்ட இப்ப பணம் இப்ப என்கிட்ட இல்ல, ஆனா ஃபியூச்சர்ல எனக்கு அந்த பணம் கிடைக்கும். ஃபியூச்சர்ல நான் மாசம் மாசம் கட்டியோ இல்ல மொத்தமோ அந்த பணத்தை திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எது எனக்கு தேவையான ஒரு விஷயம், தேவையான விஷயம் தானே கடன் வாங்குவோம். மியூட் போட்டுக்கிறாங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு. இப்ப எனக்கு தேவையான ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுகிறது. அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீங்க எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸா பணத்தை கொடுங்க, அதை நான் உங்ககிட்ட பொறுமையா மாசம் மாசம் திருப்பி கொடுத்துட்றேன். இப்ப நமக்கு ஆக்சுவலா அவங்க என்ன பண்றாங்க? ஹெல்ப் பண்றாங்க. இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம், ஒரு நகை வாங்குறோம், இல்ல ஒரு வீடு வாங்குறோம், சம்திங் நம்ம வாங்குறோம். அது முழுமையா பொருளாதாரம் கொடுத்து பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு இப்ப என்கிட்ட வசதி இல்லாததுனால நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்றதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? திரும்ப நான் கொடுத்துட்றேன். எப்படி கொடுக்குறேன்? நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 11 ரூபாய் திருப்பி கொடுத்துட்றேன். ஒரு 1 கோடி ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா 1 கோடியே 10 லட்சம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ஆனா மாசம் மாசம் கொடுப்பேன். இப்படின்ற ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வச்சுக்கோங்க. இல்ல ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வார்த்தைகளால் பேசுவது. இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு, ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இல்ல அக்ரிமெண்ட் போட்டு நம்ம அவங்க கிட்ட ஹெல்ப் பண்றாங்க. நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த பொருள் நம்ம வாங்கிட்டோம், அந்த வீட்டுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அந்த கார் வாங்கிட்டோம், அந்த பொருள் வாங்கிட்டோம், அந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கு. சரி, இப்ப அந்த பொருளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த பொருளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்கனவே பணம் கொடுத்தது திரும்ப நம்ம கொடுக்கிறோம். நமக்கு ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்க? ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த ஹெல்ப்புக்கு பரிகாரமா திரும்ப அவங்களுக்கு அந்த வட்டியோட சேர்த்து நம்ம திரும்ப குடிக்கிறோம். இது எப்படி பிரச்சனை ஆகும்? அணுகுமுறை மாத்துங்க. இது ப்ராப்ளம் கிடையாது, கடன் தொல்லை கிடையாது. நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நம்ம திரும்ப ஹெல்ப் பண்றோம். நன்றி உணர்வோட ஹெல்ப் பண்ணுங்க. இந்த நன்றி உணர்வோட நமக்கு கொடுத்தவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் நீங்க நினைக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்க ஆரம்பிச்சு. அதனால இனிமே பணம் பிரச்சனை, கடன் தொல்லை, கடன் பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. பணம் நமக்கு என்னைக்குமே பிரச்சனை கிடையாது. பணம் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக வாழ முடியும். சோ பணம் பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன வார்த்தை தான் சொல்லணும்னு கேக்குறீங்களா? பணம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கை முழுமையாக வாழ்வதற்கு எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. நான் ஒரு கார் வாங்குறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுகிறது. எனக்கு அடுத்த வேலை செய்யறது எனக்கு பணம் தேவைப்படுகிறது. நான் ட்ரெஸ் வாங்குறது எனக்கு பணம் தேவைப்படுகிறது. சரி, இன்னும் அடுத்த வார்த்தை சொல்லலாம். அணுகுமுறை இன்னும் கொஞ்சம் மாத்திரமா, எனக்கு தேவையான பொருளாதாரம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அது எங்கெங்க கிடைக்கு? நான் பிசினஸ் பண்ணா எங்க பெருசா ப்ராஃபிட் வர மாட்டேன். அது எங்க? அணுகுமுறை மாத்துங்க. நிதர்சனம் இப்ப உங்ககிட்ட 10 ரூபாய் தாங்க இருக்குது பேக்கெட்ல. இதுதான் நிதர்சனம். திஸ் இஸ் பிராக்டிகல். எஸ், திஸ் இஸ் இதுதான் உண்மை. லாஸ்ட் வருது, லாஸ்ட் யுவர் நெட்வொர்க் கனெக்ஷன் வருது.
புரியுதா இருக்குங்களா? You lost your network connection, trying to reconnect. ஓகே, இப்ப கேக்குதுங்களா? எஸ், வெரி குட். சாரிங்க, நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாதனால நடுவில் ஒரு 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 less than 1 minute கொஞ்சம் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் கிடைக்கல. சோ இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டா, நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும். யாரு நமக்கு முன்னாடி பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும். சரி, நமக்கு பொருளாதாரம் பிரச்சனை கிடையாது, பணம் எனக்கு தேவைப்படுகிறது, பணம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, பணம் எனக்கு ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன், ஐ எம் கெட்டிங் த மணி, எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு தேவையான அளவு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த வார்த்தையை சொல்லலாம். அணுகுமுறை கொஞ்சம் மாத்திக்கோங்க. கடன் வாங்கியிருக்கோம், எஸ் கடன் வாங்கியிருக்கோம், இட்ஸ் அக்செப்ட். எனக்கு தேவையான போது அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, சரிங்களா? எனக்கு நான் வந்து கடன் வாங்கி இருக்கிறேன், ஐ எம் அக்செப்ட். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்சி, திரும்ப அவங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அணுகுமுறையை மாற்றும் போது அந்த அணுகுமுறையை கூட சேர்ந்து நம்ம தெரப்பி பண்ணும்போது, EFT தெரப்பி பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆகும். சரிங்களா? இப்ப எனக்கு உடம்பு வலிக்குது, ஆமா உடம்பு வலிக்குதுன்னு காரணம் என்னன்னு கேட்டா, வெயில் அடிச்சது, மழை அடிச்சது, குளிர்சா, அதெல்லாம் காரணம் கிடையாது. நான் என்ன பண்ணேன்? சரிங்களா, நான் என்ன பண்ணேன்? வெயில்ல போயிட்டு வந்தேன். வெயில்ல போயிட்டு வந்தா தலைவலிக்குன்னு தெரியும் தானே? அப்ப வெயில்ல போயிட்டு வந்தா தலைவலிக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருந்தால் தலைவலி இல்லாம வெயில போயிட்டு இருக்கலாம். ப்ரிகாஷன். நமக்கு தெரியும், வெயில்ல போயிட்டு சில்லுன்னு தண்ணி குடிச்சா தொண்டை கரகரன்னு தெரியும், சளி பிடிக்கும்னு தெரியும், எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்ம பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றோம், அது அப்படிங்க, சரி ஓகே, இது சின்ன சின்ன விஷயத்துக்கு விட்டுலாம், ஓகே ஆமாங்க, சரியா தூங்கலன்னு தலைவலிக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனா வாழ்க்கையில பெரிய பெரிய ப்ராப்ளமா இருக்குதே. நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்பயுமே வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்படின்னாலே நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்றோம்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்றதுனாலதான் நமக்கு வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இல்லங்க நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் செய்யறேங்க, கரெக்டா செஞ்சுட்டா வாழ்க்கை சரியாகத்தான் இருக்கும். எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டா, ஒண்ணு போன பிறகு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், அதுக்கு முந்தின பிறகு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், இல்ல நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரும் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், இல்ல நம்ம இந்த பிறகு ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அதோட ரியாக்ஷன் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா கர்மான்னு சொல்லுவாங்க. அப்படி தூக்கி வரமா வச்சாங்க கர்மாவெல்லாம். சரிங்களா? கர்மா வரணும்னா நம்ம கிட்ட குருமா வந்தா கூட சாதத்துல போட்டு சாப்பிடலாம். கர்மா வச்சு என்ன பண்றது, தூக்கி வரமா வச்சிடலாம். அக்செப்ட், எஸ் என்னோட வாழ்க்கை இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. அது நான் பண்ண கர்மாவா, சஞ்சீத கர்மாவா, பிராப்த கர்மாவா, ஆகாமிய கர்மாவா, எந்த கர்மாவோ தெரியாது நமக்கு. எஸ் எனக்கு இன்னைக்கு இப்படிதான் இருக்கு லைஃப், என்ன பண்ணலாம்? அந்த அக்செப்டன்சி வந்துட்டாலே நம்ம சொல்யூஷன் தேட ஆரம்பிச்சிடும் அர்த்தம். அக்செப்டன்சி வராத வரையிலும் ப்ராப்ளத்தை வெளியில பார்த்துக்கிட்டே இருக்கும். அங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கு, எஸ் அங்க இல்ல, நம்ம கிட்டதான் இருக்குது. இப்ப நான் அப்படின்னா, அதான் இது நான் வந்து அகந்தையோட அகங்காரத்தோட வரக்கூடிய நான் கிடையாது. என்கிட்ட ப்ராப்ளம் இருக்கு, சொல்யூஷன் நான் தான் செய்தாக வேண்டும். கிரகங்கள் மேல ப்ராப்ளம் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கிரகங்கள் சரியாகிறவரை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்ப சரியாகும் தெரியாது நமக்கு. பஞ்சபூதத்து மேல இதுவரை நம்ம குறை சொன்னது கிடையாது. ஏன்னா எல்லாரும் சொல்றது ஜாதகம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, என்னோட சந்திரன் சூரியன் பாக்குறது இந்த கிரகம் வந்து இது மாறிடுச்சு, சனி பார்க்கணும் வந்து இப்ப எனக்கு வந்து ஏற்ற சனி ஆரம்பிச்சு வச்சுன்னு சொல்லி எதோ கதை தான் சொல்லிட்டு இருக்கோம். தவிர இப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்தால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இன்னைக்கு கூட ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க பேசுறாங்க, இன்னைக்கு ஒரு கிளைண்ட் பேசுறாங்க புதுசா யூடியூப் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு லைஃப்ல, அவங்க பொண்ணுடைய லைஃப்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அது என்ன பரிகாரம்லாம் என்ன பண்ணான்னு கேட்டாங்க. பரிகாரத்தை முதல்ல அப்புறமா பண்ணுங்க, என்ன ரீசன் உங்களுக்கு முதல்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அதை முதல்ல கண்டுபிடிங்க.
அவளுக்கு வந்து இந்த நேரம் ஆரம்பிச்சிருக்கு, அந்த மாப்பிள்ளைக்கு வந்து இந்த நேரம் ஆரம்பிச்சிருக்கு, இவங்களுக்கு இந்த நேரம் ஆரம்பிச்சிருக்கு, ஏதோ ஒரு நேரம் சொன்னாங்க. அந்த நேரம் எல்லாம் இருக்கட்டும். அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் சண்டை போட்டாங்களா, ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்காங்களா, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல அதை கவனிங்க. அதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சா எல்லாமே சரி. அது கிரகம் வந்து சரியாகணும். அது ஒரு ஜோதிடர் கிட்ட போய் பார்த்தாங்களாம். அவங்க என்ன சொன்ன, இப்ப பிரிஞ்சிருக்காங்களா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும். ஐ மீன் 7-8 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்களாம். அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்கன்னா, அவங்க அம்மா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிரிஞ்சிருக்காங்க, ஜோதிடம் போய் பார்க்கும்போது இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் அப்படிதாங்க இருக்கும் அப்படின்றாங்க. சரி, ஓகே, வேற வழியிலன்னு வந்துட்டாங்க. 2 வருஷம் சாதாரண காலம் கிடையாது. இது லைஃப், இட்ஸ் அ லைஃப். அப்ப 2 வருஷமா இவங்க வந்து தனியா இருக்குது, எது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப ப்ராப்ளத்தை முதல்ல போய் பாருங்க, என்னன்றத பாருங்க. கிரகங்கள் சரியா இருக்கா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இருக்குது இல்ல, நான் ஜோதிடம் தப்புன்னு சொல்ல, நானும் ஜோதிடம் பார்க்கிறேன், எல்லாமே தப்புன்னு சொல்ல வரல. ஜோதிடம் ஒர்க் ஆகுது. அதை தாண்டி நம்ம மேல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு முதல்ல எடுத்து போய் பாருங்க. அது எப்படி சால்வ் பண்ண, இதுதான் பரிகாரம். நான் சும்மா வாய்ப்பு பெற்று போயிட்டு ரீசெண்டா ஏதோ ஒரு இதுல படிச்சேன் நான். என்ன தெரியுங்களா, ஏதோ ஒரு புக்ல படிச்சேன் நான். அந்த ஒரு நல்ல பெரிய உயர்ந்த அதிகாரி ஒருத்தர் நல்ல ஒரு பெரிய ஜோதிடர் கிட்ட போய் பாக்குறாரு, ஜோதிடம் பாக்குறாரு. அந்த ஜோதிடம் பாக்குறவரு அந்த பையனுக்கு, அவங்க அதாவது உயர்ந்த அதிகாரி பாருங்க, அவங்க பையனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். அந்த ஜாதகத்தை கொண்டு போய் காமிக்கணும். ஜோதிடர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, 7 வருஷத்துக்கு அப்படிதாங்க இருக்கும் அந்த பையனுக்கு. 7 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க என்கிட்ட கொண்டு ஜாதகத்தை காமிங்க, நான் பார்த்துட்டு என்ன பரிகாரம் என்ன செய்யணும்னு சொல்றேன், அது செய்ய சரியாயிடும் அப்படின்றாரு. இவரு நல்ல பெரிய என்ன பண்ணுன்னு தெரியல, பேசாம சரி ஓகே சரி ஜோதிடர் சொல்லிட்டாரா, சரி பேசாம உட்காந்துருக்காரு. அந்த ஜோதிடர் எதிர்த்து அடுத்த ரூம்குள்ள போறாரு, ஹார்ட் அட்டாக் வந்தது, அங்கேயே அவர் போயிட்டார். வேற ஜோதிடர் கிளம்பிட்டார். இது ரீசெண்டா ஒரு விஷயத்துல படிச்சேன். இப்ப இந்த ஜோதிடம் பார்க்க போனவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, நல்ல பெரியவரா, ஐ மீன் வசதி நல்ல புகழ் அதுல இருக்கிறவரா, 7 வருஷம் கழிச்சு என்கிட்ட இந்த ஜாதகத்தை காமிங்க, நான் பரிகாரம் சொல்றேன்னு சொன்னவரு இப்ப இல்ல. மற்றவங்களுக்கு எப்ப என்ன நடக்கும்னு பாக்குறவருக்கு அவருக்கு எப்ப என்ன நடக்கும் தெரியாம என்ன பார்த்துட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இது வந்து நடந்த உண்மை. இது ஆக்சுவலா சரிங்களா, இதை வந்து சினிமா படத்துலயும் வச்சிருப்பாங்க. ஒரு சினிமா படத்துலயும் வச்சிருப்பாங்க. ஒரு பழைய படம், சத்யராஜ் நடிச்ச படம், ஞாபகம் இருக்குங்களா இருக்காது? எஸ், அமைதி படையில அந்த ஜோதிடர் கிட்ட போய் பேசும்போது அது வந்து பழசு, ஆனா இப்ப நடந்த ரீசெண்டா நடந்த நான் சொன்னது லைவா, ஐ மீன் உண்மையா நடந்த கதையை சொல்றேன். அதுல வந்து கேட்பார் ஜோதிடர் சுட்டுட்டு, என்ன ஜோதிடரே என்ன உங்களுக்கு 1000-100 நீங்க, நான் சுட்ட நீங்க செத்துறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஜோதிடம் தப்பு கிடையாதுங்க, நம்ம என்ன செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இப்ப தலைவலிக்குது, இப்ப என்ன பண்ணலாம், மாத்திரை சாப்பிடலாம். மாத்திரைலாம் வேண்டாங்க, அது சைட் எஃபெக்ட். வேற என்ன பண்ணலாம், படுத்துங்கலாம். தூங்குறதுலாம் டைம் இல்லைங்க, அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி வச்சா சரியாயிடும். காஃபி குடிச்சா அப்போதைக்கு டெம்பரரி. வேற என்ன பண்ணலாம்? அப்ப இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இந்த EFT தெரப்பி. எல்லாமே இட்ஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் எமோஷனல். நம்ம செய்த ஏதோ ஒரு மிஸ்டேக்கை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். எஸ், எனக்கு வயிறு வலிக்குது, எஸ் எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு லைஃப் சரியில்லை, எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது, பணம் பிரச்சனை இல்லை, பணம் எனக்கு தேவைப்படுகிறது, கடன் நான் ஏற்கனவே வாங்கிட்டாங்க, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், திருப்பி அவர்கிட்ட கொடுக்கணும், நன்றி உணர்வோட திருப்பி கொடுக்கணும். இதுக்கு எனக்கு பொருளாதாரம் நிறைய தேவைப்படுகிறது, நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் அக்செப்ட் as it is, whatever the situation, whatever the issues. சரி, அடுத்தது இப்ப எனக்கு வலி சரியா போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதற்கான முயற்சி நான் ஏதாவது பண்ணணும். ஒண்ணு தூங்கி எழுந்திரிக்கணும், ஏதோ சம்திங் ஐ ஹேவ் டு டு இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் மெடிசன். கரெக்டுங்களா? அதை மாத்திரம் ஒரு சாப்பிடுறது வரை ஏதோ ஒன்று செஞ்சாகணும். செஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் எனக்கு எப்படி இருக்கணும்? நான் ஆரோக்கியமா இருக்கும், நான் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இதானே? அப்ப இந்த 3த்தையும் நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க வந்து பொருளாதாரம்ங்கிறது வந்து இஎஃப்டி சரி பண்ணக்கூடிய விஷயம்தான். ஆனா அதெல்லாம் இட் வில் டேக் டைம். இப்ப நேற்று காலைல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நாளை காலைல முடியிற விஷயம் கிடையாது. இட் வில் டேக் டைம். இப்ப யாருக்காவது பெயின் இருக்கு, முதுகு வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, ஷோல்டர் வலி இருக்கு, வயிறு சரியில்லை, கால் வலி இருக்கு, ஏதோ சம்திங் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்களா யாருக்காவது? எஸ், சே எஸ். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க. இருக்கு, ஆமா. இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். யாராவது எனக்கு அது மாதிரி இல்லைன்னு சொன்னா ஒரு சஜஷன் சொல்றேன், செய்யுங்க, வலி கிரியேட் சும்மா சொன்னாங்க. இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வயிறு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ், ஸ்டமக் அப்செட், வயிறு சரியில்லை. அக்செப்ட். சரி, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து வாட் ஹேப்பன்? ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், தெளிவா இருக்குன்னா நான் உங்களுக்கு தெரியலன்னா மியூட் போட்டுக்கோங்க மேடம். ஏதாவது பேசணும் நீங்க சொல்லுங்க. தெரியுதுங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, இப்ப பாருங்க. இப்போ ஒரு ஸ்டமக் அப்செட், அதாவது உங்களுக்கான சினாரியோ நீங்க சொல்லுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சினாரியோ எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஸ்டமக் அப்செட். எஸ், ஐ அக்செப்ட். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எனக்கு வயிறு வலி சரியாகிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது வயிறு வலி சரியாயிடுச்சு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது இது வந்து டாக்கிங் தெரப்பி, நமக்கு நாமே கவுன்சிலிங் கொடுத்துக்கிற தெரப்பி. அடுத்தது என்ன பண்றோம்னு கேட்டா டேப், தட்டுறோம், தட்டி கொடுக்குறோம். இந்த 2 விரல் யூஸ் பண்ணுங்க. இந்த 2 விரல் யூஸ் பண்ணுங்க. இந்த 2 விரல், மற்ற விரலும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 விரல், எது ஆள்காட்டி விரலும் நடுவரலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது 2 விரல் இப்படி வச்சுக்கோங்க. தெரியுதா எல்லாருக்கும் வீடியோல? எஸ், வச்சுக்கோங்க. இப்ப ஆக்சுவலா இஎஃப்டில வந்து மொத்தம் 10 பாயிண்ட் இருக்கு. அந்த டேப்பிங்கான 10 வர்ம புள்ளிகள் சொல்லலாம், நம்ம அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்லலாம், ஏதோ புள்ளிகள் இருக்கு. அதை டேப் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னு கேட்டா சயின்டிபிக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் இருக்கு பாருங்க, நரம்பு மண்டலம் மூலியமாக அந்த சிக்னல் கொடுத்து மூளைக்கு போயிட்டு மூளை மூலியமா அது வந்து உடம்புக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கோ, இல்ல வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம் இருக்கோ, இல்ல எமோஷனல் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது சரி பண்றதுக்கான வழிகள் இங்க நடக்க ஆரம்பிக்குது. அப்ப டேப்பிங்கிறது நம்ம டேப் பண்றதுனால அந்த தொட்டு கொடுக்கறதுனால ஒரு டேப்னா இப்படி அதுக்குன்னு போட்டா டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கூடாது, டேப் பண்ணணும் லைட்டா. டேப்பிங் பண்ணும்போது இது பிசிக்கலா நடக்குது. மனசு எமோஷனலா என்ன சொல்லுது? நான் நல்லா இருக்கேன்பா, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரியாயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன். இது வரலாம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? கிளியர்? எஸ். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். என்னன்னா ஸ்டமக் அப்செட்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு உடம்பு வலி இப்ப இமீடியட் ரிசல்ட் தெரியறதுக்கு சரிங்களா? சரி, இப்ப நீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்ப 3 விஷயம் செய்ய போறோம் ஒரே நேரத்துல. ஒண்ணு டேப்பிங், இன்னொன்னு வர்ம புள்ளிய டேப்பிங், 2வது, 3வது நமக்கு நாமே கவுன்சிலிங் கொடுக்க போகிறோம், நமக்கு நாமே ஆஃபர்மேஷன் சொல்லிக்க போகிறோம். சரி,
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா? இப்ப நான் வந்து ஸ்டமக் ப்ராப்ளத்துக்காக நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு என்னவோ சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எனக்கு வயிறு வலிக்குது. அது ஆக்சுவலா வந்து இது இஎஃப்டின்றதே கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் தான் இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு, இதுவரையிலும் எல்லாமே இங்கிலீஷ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கிளாஸஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து ஒரு சிலருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், பிளஸ் எனக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். தமிழ்ல சொன்ன என்ன நடக்குது, ஏன்னா எனக்கு தமிழ்ல சொல்லும் போது எனக்கு ஈஸியா புரியுது. எனக்கு எஸ், தமிழ்ல சொன்ன ஈஸியா புரியுது. ஏன்னா என்னோட எமோஷன், எனக்கு என்னோட எமோஷன் புரிஞ்சுக்குதுங்க. ஆமாப்பா வயிறு தான் போலிக்குது, ஐம் கெட்டிங் ஸ்டமக் பெயின், எஸ் ஐ அக்செப்ட் அப்படின்னும் போது அது இன்னும் யாரோ ஒருத்தர் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வயிறு வலிக்குதுன்னும் போது இட்ஸ் மீ, இட்ஸ் மை பிசிக்கல் பாடி அப்படின்னு எனக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள வருது. சரிங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, எனக்கு வயிறு வலிக்கிறது தட்டுங்க, டேப் பண்ணுங்க. இந்த இந்த இடத்துல இந்த புருவத்துக்கு மேல, புருவத்துக்கு கொஞ்சம் மேல மெதுவா சாஃப்டா டச் பண்ணுங்க. ரொம்ப புட்டு 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 அடிச்சுட்டே இப்ப தலைவலிக்குது, அப்புறம் வயிறு வலி சரியா போச்சு தலைவலிக்குன்னு சொல்லக்கூடாது. ரைட்டா ஸ்டைல ஜாலியா எனக்கு என்ன சொல்றேங்க, சொல்லுங்க. எனக்கு உங்களோட தலை வலி, வயிறு வலிக்குது, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்று உடம்பு, ஏதோ ஒன்று சம்திங். சரிங்களா? நீங்க சத்தம் போட்டு நல்லா அப்படி ஊரெல்லாம் கேட்கணும் கூட அவசியம் இல்லை, உங்க மனசுல நீங்க சொல்லிக்கோங்க. அக்செப்ட். நான் இப்ப வெளியில சொல்றேன், உங்களுக்கு கேட்கணும், நான் வெளியில சொல்ல, நீங்க சொல்லுங்க. எனக்கு வயிறு வலிக்கிறது, எனக்கு வயிறு வலிக்குது. ஆக்சுவலா இஎஃப்டி தெரப்பில ஆக்சுவலா வந்து நம்ம 10 பாயிண்ட் டச் பண்ணுவோம், டேப் பண்ணணும். இப்ப அந்த கிளாஸ்ல நடக்கிறோம், அது அப்பதான் 10 பாயிண்ட் எல்லாம் விளக்கமா நம்ம சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டுக்கான எஃபெக்ட்னா ஏன் அந்த இடத்த டச் பண்றோம் சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு இடத்த மட்டும், எனக்கு வயிறு வலிக்கிறது, எஸ் டேப். சரி, அப்படியே கண்ணு மூடி உட்காந்து நீங்க என்ன ப்ராப்ளத்துக்காக சொன்னீங்களோ அந்த இடத்த ஃபீல் பண்ணுங்க. வயிறு வலிக்குதுன்னா வயிறை ஃபீல் பண்ணுங்க, முதுகு வலிக்குதுன்னா முதுகை ஃபீல் பண்ணுங்க, கை வலிக்குதுன்னா கையை ஃபீல் பண்ணுங்க. அப்படியே அமைதியை ஃபீல் பண்ணுங்க. வலி இருக்கா? எஸ் இருக்கு, நல்லாவே இருக்கு. அடுத்து இப்ப என்ன பண்ணுங்க, இந்த வயிறு வலி என்னை விட்டு வெளியேறுகிறது, டேப் பண்ணுங்க. இந்த வயிறு வலி என்னை விட்டு வெளியேறுகிறது, இட்ஸ் கோயிங் அவுட் ஃப்ரம் மீ, the pain is going out from me. இந்த வயிறு வலி என்னை விட்டு வெளியேறுகிறது. அந்த வலி என்னோடது இல்லை, அது எனக்கானதும் இல்லை, அது வெளியேறுகிறது. That problem is not from me, that is not me. அது என்னை விட்டு it's going out from me. வயிறு வலி என்னை விட்டு வெளியேறுகிறது. இப்ப டேப் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த இடத்த கவனிங்க. ஷோல்டர் பெயின், தலைவலி என்னவோ அதை கவனிங்க. அப்படியே அங்கிருந்து அந்த பெயின் அங்க ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆகுறத கவனிங்க. டேப் பண்ணிக்கிட்டு அந்த பாயிண்ட கவனிங்க. என்னை விட்டு வெளியேறுகிறது, அது கவனிங்க. அந்த பெயின் வர்றதுக்கான காரணம், ரீசன், ரூட் காஸ் எதுவோ அதுவும் உங்களுக்கு சரியாகுது, அது கவனிங்க. இட்ஸ் கோயிங் அவுட் ஃப்ரம் யூ. இப்ப அப்படியே டேப் பண்ண ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப கண்ணை மூடி, இப்ப எந்த இடத்துல பெயின் வயிறுனா அந்த இடத்த கவனிங்க. ஒரு டீப் இன்ஹேல், எக்ஸேல் எடுத்து அந்த இடத்த கவனிங்க. எஸ். இப்ப நீங்க ஆரோக்கியமாயிட்டீங்க. ஆரோக்கியமான பிறகு உங்க வயிறு எப்படி இருக்க? நார்மலா இருக்கு. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். டேப் பண்ணுங்க மறுபடியும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்.
அப்படியே டேப் பண்ணுங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. டேப் பண்ணது போதும். இப்போதைக்கு கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. டீப் இன்ஹேல், எக்ஸேல் எடுங்க. எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்க ப்ராப்ளம் எல்லாமே அது அப்படியே மூச்சு காத்து வழியா வெளில போயிடுது. மூச்சு காத்து எடுக்கும் போது ஆரோக்கிய சக்தி உங்களுக்குள்ள வந்து சேருது. Just close your eyes and deep inhale, deep exhale. Yes. பொறுமையா அமைதியா இன்ஹேல் எக்ஸேல் எடுங்க. இப்ப நிதானமா பொறுமையா கண்கள் திறந்து கொள்ளுங்க. பொறுமையா கண்கள் திறந்து கொள்ளுங்க. இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். ஜஸ்ட் இருதயம் ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருந்தது. அதை நினைச்சு பண்ணினேன். அப்ப அந்த இது ரிலீஃப் ஆயிடுச்சு. பிளஸ் இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச ஃபீலிங் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப நன்றி சார். இது சொன்னதை நம்பி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சூப்பர் சார். ஏன்னா இஎஃப்டினா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணல, அதோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி சொல்லல, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லல, எதையுமே சொல்லாம ஜஸ்ட் இது பண்ணா சரியாகும் சொன்னதை நம்பி நீங்க செஞ்சீங்க பாருங்க. அதுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மத்தவங்களுக்கு பண்றது அதே மாதிரி பண்றதுங்களா ஐயா? அதை நான் சொல்றேன் சார். சரி சரி, அதை நான் சொல்றேன் நான். ஏன்னா கிளாஸ்ல வரும் மத்தவங்களுக்கு பண்றதா இருந்தா என்ன பண்ணுன்றதை நான் சொல்றேன் நானு. சரி, இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகத்தான் இந்த செஷனே. இஎஃப்டில ஒரு செஷனோட கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணா இன்னும் நிறைய விஷயம் கத்துப்போம். அது பிசினஸ்ல டெவலப்மெண்ட்டுக்கா இருக்கலாம், பொருளாதாரத்துக்கா இருக்கலாம், ட்ராமான்னு சொல்லுவாங்க பாருங்க, பழைய நினைவுகள் இன்னும் மனசுல அதுக்கு வெளில போறதாக இருக்கலாம், இந்த உடம்புலி ஃபீவர் உடம்பு அது இதுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு எப்படி சொல்யூஷன் இருக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அதுல மத்தவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா இப்ப நம்ம தொழில் செஞ்சுட்டு இருக்கிறதுலயே பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு உண்டான வழியும் இதுலயே வருமாங்கய்யா? ஆமாங்க சார். இதுல அந்த விஷயத்துக்கான விஷயம் வரும். ஒரு சிலருக்கு சப்போஸ் இப்ப சரியாகல அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து இம்மீடியட்டா இருந்திருக்காது. ஒரு 4-5 நாளா, ஒரு வாரமா கூட இருந்திருக்கலாம். அதோட எஃபெக்ட் அடுத்த செஷன், இப்போ ஒரு செஞ்சோமா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஒரு செஷன், அடுத்த 2 மணி நேரம் காலையில ஒரு செஷன் செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும், சரியாயிடும். இத வந்து 10 வருஷம் 20 வருஷமா இருந்த சுகர், பிபி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 20 வருஷமா எனக்கு கால் வலி இருக்குதுங்க, அதெல்லாம் கூட டைம் எடுக்கும் சரியாகிறதுக்கு. ஆனா நிச்சயமா சரியாகும். இந்த மாதிரி பண்றது அந்த கேன்சர் முதல் கொண்டு அது எல்லாத்தையுமே கியூர் பண்ண முடியுமாங்களா? கேன்சர்ல சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 4th ஸ்டேஜ் கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பட் நான் இதுவரைக்கும் பிராக்டிகலா 4th ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ்லாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அதனால அதை பத்தி எனக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் தெரியல. பட் ஆனா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது, கேன்சர் அந்த மாதிரி வரும்போது அவங்க கிட்ட நம்ம சொல்ல அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறது ரொம்ப லாங் டியூரேஷன் ஆகுது. பெயின் கம்மியா இருக்கு, வலி கம்மியா இருக்கு அவங்களுக்கு. அதனால வரக்கூடிய தொந்தரவுகள் ஆமா லாங் டேர்ம் ஆகும். அதனால அவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு எல்லாம் கம்மியா இருக்கு. இவ்வளவு நாள் என்ன அவஸ்தைப்பட்டு இருந்தாங்களோ அந்த அவஸ்தையில இருந்து வெளில வந்துட்டாங்க. சரிங்களா? சரி, மத்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, என்ன நடந்து இப்ப எப்படி இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. எஸ். அப்ப யாருமே ட்ரை பண்ணலையா?
சொல்லுங்க மேடம். சார் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க சொன்னபோது நான் அதை ஃபீல் பண்ண, அது நான் செய்யும் போது அந்த இடத்த ஃபீல் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஏர் வந்து அப்படியே வெளியில போற மாதிரி நல்ல ஃபீலிங் ஆச்சுங்க. ஒரு மாதிரி ஹீட்னஸ் அந்த மாதிரி அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆன மாதிரி இருந்தது. ஹீட் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகி அப்புறம் அப்படியே வெளியில போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஆனா பெயின் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உட்கார்ந்து இருக்கும் போது இருந்த பெயினுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு எனக்கு. சூப்பர் மேடம். ஒரு 20% 25% கம்மியா இருக்கா? ரெடியூஸ் ஆயிருக்கு சார். நல்லா ஃபீல் பண்ண முடியுது. 20% ரெடியூஸ் ஆயிருக்கு சார். ஃபீல் பண்ண முடியுது. சூப்பர் மேடம். 30% கம்மியா இருக்கனாலே ரொம்ப மருந்து சாப்பிடல, மாத்திரை சாப்பிடல, ஊசி போல எதுவுமே பண்ணல. வேற யாரும் நம்ம ஹீலிங்கும் கொடுக்கல. நம்மளே நம்ம ஒரு சில விஷயங்கள் செஞ்சோம், நமக்கே அது ரெமெடி கிடைக்குது. சூப்பர் மேடம். வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ மேடம். எஸ். சோ இப்ப மேடம் சொல்லியிருக்காங்க பாருங்க, அவங்கள ஃபீல் பண்ணிருக்காங்க. 30% ப்ராப்ளத்துல இருந்து கொஞ்சம் வெளியில இருக்க சால்வ் ஆயிருக்கு. ஓகே, இட்ஸ் குட். ரிசல்ட் கிடைக்குது. ஆக்சுவலா நம்ம இன்னும் ஃபுல் EFT தெரப்பி பண்ணல. ஒரு பாயிண்ட் மட்டும் தான் டேப் பண்ணணும். இன்னும் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவும் சொல்லல. அது பெயினுக்கான ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவும் சொல்லல. ஒரு பாயிண்ட் ட்ரை பண்ணி ஒரு பாயிண்ட் ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கே அந்த அவ்வளவு விஷயம் நமக்குள்ள நடக்குது அப்படின்னா, இது சரியான முறையில ப்ராப்பரா கத்துக்கிட்டு அந்த ப்ராப்பரான ஸ்கிரிப்டோட ப்ராப்பரா அந்த டேப் பண்ணும்போது, எங்க டேப் பண்ணுவோம் அந்த டேப்பிங் பண்ணலாம் கரெக்டா பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, முழுமையாக உங்களுக்கு சீக்கிரமா குணமடையும். யூ வில் கம் அவுட் ஃப்ரம் தி ப்ராப்ளம். இல்ல ப்ராப்ளம் உங்ககிட்ட இருந்து விலகி விடும். இது பொருளாதார தடையா இருக்கட்டும், இல்ல மனசுல கூடிய தடையா இருக்கட்டும், எங்கானும் இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இதற்கான காரணம் சயின்டிபிக் ரீசன் என்ன தெரியுமா சொல்றாங்க? EFT வந்து சரியா ஒர்க் ஆகுறதுக்கான சயின்டிபிக் ரீசன் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் we are accepting. அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னு நினைக்கிறோம், வெளியில வந்துட்டோம், அவ்வளவுதான். இப்ப எனக்கு தலைவலிக்குதுங்க, மாத்திரை சரி பண்ணுவோம் பண்ணாத, சரி ஏதோ போட்டு பார்ப்போம் சரியிடும். இது வந்து இன்னொரு பக்கம் சொல்லி போனா பிளாஸ்டிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நானு அதை படிக்கும் போது, பிளாஸ்டிபோ எஃபெக்ட் பத்தி படிக்கும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா எங்க அம்மா வந்து ரொம்ப தலைவலியில ஒரு தடவை உட்காந்து இருந்தாங்க. வெளியில போயிட்டு வராங்க, போயிட்டு வரும்போது வெளியில தலைவலியோட வராங்க. அப்போ அந்த ரோலான் ஒரு லிக்விட் இருந்துச்சு, லிக்விட் பாம் இருந்துச்சு, அமிர்தாஞ்சன் அந்த மாதிரிலாம் இருக்கு. ரோலான் ஒரு லிக்விட் பாம் இருந்துச்சு. அந்த லிக்விட் பாம் அது எடுத்துட்டு காலி ஆயிடுச்சு. காலி பாட்டில நான் என்ன பண்ண, தண்ணி ஊத்திட்டேன். தண்ணி ஊத்தி அதை க்ளோஸ் பண்ணி நல்லா மூடிலாம் போட்டு பத்திரமா வச்சிருக்கிறேன். எங்க அம்மா அந்த சரமா தலைவலிக்கிற அந்த ரோலான் ட்ரா பண்ணாங்க. தண்ணி ஊத்தி வச்சோம் பாருங்க, அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். அது என்ன பண்ணாங்க, அவங்க படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே தடவிட்டாங்க. அப்படியே நெத்தியில ரோலான் அப்படியே தடவிட்டு அப்படி வச்சு படுத்துட்டாங்க. ஒரு மணி நேரம் தூங்கிட்டாங்க. ஏந்திரிச்சு என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப சூப்பரா இருக்கிறது, தலைவலி சரியா போச்சு. புரியுதுங்களா? இது வந்து பிளாசிபோ எஃபெக்ட். அவங்க நம்பிக்கை. அந்த மருந்து ஒர்க் ஆச்சா இல்லைன்னு தெரியாது, அந்த நம்பிக்கை. பட் ஆனா EFTங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி பிலீஃப் சிஸ்டம். இது வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது. EFTங்கிறது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது. ஒரு பாயிண்ட்டும் நம்ம டச் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் எல்லாமே வந்து நமக்கு அதாவது ரிசல்ட் தரக்கூடிய பாயிண்ட். எஸ், சரிங்களா? ரிசல்ட் தரக்கூடிய பாயிண்ட், அதுவும் எல்லாமே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். சரி, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து வெளியில வருகிறோம், இல்ல நம்மளை விட்டு அது வெளியில போகுது, அதுக்கப்புறம் நம்ம நார்மலா ஆயிடுறோம். இந்த வார்த்தைகள் நமக்கு சைக்கலாஜிக்கலா வரக்கூடிய சில எஃபெக்ட உள்ளுக்குள்ள கொடுக்குது. இதனால சில உள்ளுக்குள்ள ஹார்மோன் சேஞ்சஸ் எக்கச்சக்கமான விஷயம் நடக்குது. நான் ஆரோக்கியமா தான் இருக்கிறேன்னு அடுத்தது மறுபடியும் கொண்டு வரும். ரொம்ப சுலபமான தெரப்பிங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 35-40 வகையான கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல எமோஷனல் இம்பேலன்ஸ், எமோஷனல் பேலன்ஸ் பண்றதுக்கு நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் NLP கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். NLP கிராண்ட் மாஸ்டர் ரேக்கி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இமீடியட் ரிசல்ட்
யாரோட ஹெல்ப்பும் இல்லாம NLPனா கூட ஒருத்தவங்க தேவைப்படுவாங்க, நமக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது ஒருத்தவங்க தேவை. இப்ப நீங்க வந்து உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம், ஓகே கொஞ்சமா சரியாகும். ஒரு இல்லைன்னா ஃப்ளவர் மெடிசன் கிளாஸ் எடுத்துட்டேன், ஃப்ளவர் மெடிசன் எடுத்து சாப்பிடணும். இல்ல ரேக்கினா நம்ம செல்ஃப் ஹீலிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ரேக்கி தெரிஞ்சிருக்கணும், ரேக்கி படிச்சிருக்கணும், அது ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். ப்ரானிக் ஹீலிங்ல கொடுத்துக்கலாம், செல்ஃப் ஹீலிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல டெக்னிக் இருக்குது, பல விஷயங்கள் நம்ம பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அதுல ரொம்ப மினிமம் டைம்ல ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தெரப்பி எதுன்னு கேட்டா என்ன பொறுத்தவரை EFT தெரப்பி சொல்லு. ரொம்ப மினிமம் டைம்ல நான் ஒன்னும் பெருசாலும் கஷ்டப்படுறேன், உட்காந்து எனக்கு அதை வேணும் இதை வேணும் அது மாதிரிலாம் எதுவுமே எடுக்கல. நம்ம என்ன பண்றோம், இந்த 9-10 பாயிண்ட்ஸ் நம்ம டச் பண்றோம், அவ்வளவுதான். டேப் பண்றோம், டேப் பண்ணில இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா 30% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. சொல்றாங்க பாத்தீங்களா 30%. இந்த மாதிரி 2-3 செஷன்ல அவங்களுக்கு வந்து 90% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. ரொம்ப நாளா ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு ரெகுலரா செய்ய கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. இது வந்து பினான்சியல், எமோஷனல், எங்க போனாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, சால்வ் ஆகிதான் இருக்குது. இப்ப சார் ஒருத்தர் கேட்டார், மத்தவங்களுக்கு செய்ய முடியுமான்னு கேட்டா, நீங்க முழுமையா கத்துக்கிட்டு அவங்களுக்காக நீங்க டேப் பண்ண முடியாது, அவங்கள டேப் பண்ண சொல்லலாம். இப்படியே கண்ண முடி உட்காந்துக்கோங்க, யார்கிட்ட சொல்றோம்னு சொல்லுவாங்க, உங்க பசங்க கிட்ட சொல்றோம்னா கண்ண முடி உட்காந்துக்கோப்பா, இப்படியே டேப் பண்ணுவோம், இப்படி பண்ணுவா, இப்படி பண்ணுவா, இப்படி பண்ண பாயிண்ட சொல்லி கொடுத்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லி டேப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, டேப் பண்றாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சில சமயம் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, கிளைண்டா இருந்தாலும் ஒரு அப்படியே ஒரு ஃப்ரீயா விட்டுறதுன்னா டேப் பண்ணி கண்ண முடி உட்காந்துக்கோங்க, அப்படியே கண்ண முடி உட்காந்துக்கோனா அவங்க பாட அப்படியே கண்ண முடி உட்காந்து சில சமயம் அப்படியே உட்காந்து தூங்கிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு அப்படியே பொறுமையா எழுந்திருப்பாங்க. ஏஞ்சிட்டு சாரி சார் தூங்கிட்டேன் அப்படிம்பாங்க. பரவாயில்லங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அவங்க என்ன ப்ராப்ளத்தாங்க வந்தாங்களோ அதுதான். நான் முழுசா என்ன ஆக்சுவலா எமோஷனல் ப்ராப்ளம் தான் வெளில வரல, எனக்கு அந்த தாக்கம் கம்மியாயிடுச்சு. ஏதோ ஒரு இழப்பு, அந்த இழப்புனால என்னோட லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் இருந்தேன். நானு இப்ப நான் NLP எல்லாம் கொடுத்து இது டேப் EFT கொடுத்த பிறகு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இப்ப வந்து எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு. சரி ஓகே, இழப்பு நடந்துருச்சு, இப்ப என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது, மாத்த முடியாது, அக்செப்டன்ஸுக்குள்ள வந்துட்டேன். எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு, நிச்சயமா என்னால முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இது வித்தின் தெரப்பி நடந்தது 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் தூங்கி எஞ்சது ஒரு 15 ஒரு ½ hour வச்சுப்போமே. வித்தின் ½ hour to 45 minutesக்குள்ள அவங்க லைஃப் வந்து ஒரு ஃபார்மேஷன் இன்னொரு ஃபார்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா இந்த தெரப்பி எவ்வளவு பவர்ஃபுல்லான தெரப்பியா இருக்கும். அதை நம்ம நிச்சயமாக கத்துக்கணும்னு உங்களுக்கு இப்ப தோணுமா? எஸ் தோணுது. முழுமையா கத்துக்கலாம். இது கத்துக்கிறதுக்கு டியூரேஷன் 1 year 2 year கோர்ஸ் தான் படிக்க வேணாங்க. இந்த கோர்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து வர ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் நைட் 7 to 9 கிளாஸ் இருக்கு, 2 மணி நேரம். அது மாதிரி 3 செஷன் இருக்கும், டோட்டலா 6 hours இருக்கும். அந்த 6 hours செஷன்ல நம்ம என்ன கத்துக்க போகிறோம்னு கேட்டா, EFTனா முதல்ல என்னது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஹிஸ்டரி என்ன, யார் அதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் பேசிக் டீடைல் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த சொன்ன பாருங்க பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ், ஏன் அந்த பாயிண்ட்ஸ் அந்த செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் நம்ம, ஏன் மற்ற உடம்புல இவ்வளவு பாயிண்ட் இருக்கும்போது ஏன் அந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதனால உடம்புக்குள்ள சயின்டிபிக்கா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது எமோஷனல், இதை சொல்றோம் பாருங்க, வார்த்தைகள் சொல்றோம் பாருங்க, எப்படி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணும், எப்படி ஸ்கிரிப்ட் நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்கிரிப்ட் நம்ம கொடுத்துருவோம் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்துக்கு. மணி பிளாக்கு, மணி பிளாக்கு, எமோஷனல் ஃபீலிங்க்கு, பெயினுக்கு, இது மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு 30 ஸ்கிரிப்ட் நம்ம PDF கொடுத்துருவோம். காம்பினேஷன் ஆஃப் ப்ராப்ளத்துக்கும் PDF கொடுத்துருவோம். ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்கு, எமோஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பெயின், இதெல்லாம் காம்பினேஷன். அதுக்கெல்லாம் எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது எல்லாம் கொடுத்துருவோம். இதை தவிர ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுப்போம். அப்ப நீங்க அதை முழுமையா கத்துக்கிட்டு அந்த பயன்படுத்தும் போது முதல்ல யாருக்கு சரியாகும் கேட்டா, வாழ்க்கை உங்களுக்கு சரியாகும். முதல்ல யார் நம்மளை சரி பண்ணிக்கணும், நம்மளாம் முதல்ல சரி பண்ணிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களை சரி பண்ண சரியிடும், இவங்களை சரி பண்ணா சரியிடான்னு நினைக்கிறோம். யாரையும் ஃபர்ஸ்ட் சரி பண்ண வேண்டாம், யாரையும் சரி பண்ணவும் முடியாது. உங்களாலேயே உங்களை சரி பண்ணிக்க முடியும். உங்களால எப்படி மற்றவங்களை சரி பண்ணிக்கொள்ள முடியும், சரி பண்ண முடியும்? சோ ஃபர்ஸ்ட் நம்மளை சரி பண்ணி
அதுக்கப்புறமா மத்தவங்களுக்கு எப்படி தெரப்பி கொடுக்கறது நம்ம தெரிஞ்சுட்டு போய்க்கிறோம். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 6 hours செஷன் தான் இருக்கும். 6 hours செஷன், பவர்ஃபுல் செஷன், 6 மணி நேரமும். சண்டே மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் 7 to 9 கிளாஸ் இருக்கும். இதுல ஸ்பெஷலான இன்னொரு சில விஷயங்கள் எனக்கு வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். அந்த 2 hours செஷன் நடக்குது பாருங்க, அது வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். எனி நம்பர் ஆஃப் டைம் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது PDF நம்ம ஷேர் பண்ணிடுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிட்ட பிறகு PDF ஷேர் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 30 வகையான விஷயங்களுக்கு, பினான்சியல் ப்ராப்ளம், பிசினஸ் ப்ராப்ளம், ஆபீஸ்ல ப்ராப்ளம், உள்ளுக்குள்ள எமோஷனல் ப்ராப்ளம், ட்ராமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம். இந்த பிலீஃப் சிஸ்டம் மாற்ற வேண்டியது இருக்கு. பயம், ஃபியர்ல இருந்து எப்படி வெளியில வர்றது, ஒரே பயமா இருக்கு, என்ன தெரியலங்க பயமா இருக்கு, அப்ப பயத்துல எப்படி வெளியே, பல விஷயங்களுக்கு 30 வகையான விஷயங்களுக்கு நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறதுன்னு ஸ்கிரிப்ட் சொல்லியும் கொடுத்துருவோம், ஸ்கிரிப்டும் சொல்லி கொடுத்துருவோம். அந்த ஸ்கிரிப்டை டைரக்டா பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை தவிர ஒரு ஸ்பெஷல் கேஸ் எப்படியாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? எஸ். இப்ப ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, வெரி குட், சூப்பர். ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஷேர் பண்ணாம இருக்கீங்க, பரவாயில்ல. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாம இருக்கீங்க, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்த வீடியோ டைம் கிடைக்கும் போது பாருங்க, இல்ல டைம் கிடைக்கும் போது ஒரு டைம் ஒதுக்கி இதுக்காக வீடியோ பாருங்க, அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த சண்டே, இன்னைக்கு வியாழக்கிழமை சண்டே கிளாஸ் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஃபீஸ் வந்து ஆக்சுவலா வந்து இப்ப நாளைக்கா, இன்னைக்கு தேதி 16-17 ஃப்ரைடே, நாளைக்குள்ள பே பண்ணி 1700 தான் ஃபீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான பேங்க் டீட்டெயில் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட், கொஸ்டின்ஸ் என்ன கேளுங்க. எஸ், யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? சார் சொல்லுங்க மேடம். சார் சொல்லுங்க மேடம். சார் இப்போ பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சுன்னு நான் சொன்னேன்ல சார், அந்த இடத்துல வந்து ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி இருக்குங்களா? அந்த பிளேஸ் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குங்களா? எஸ், லைட்டா. ரொம்ப நாள் வலியா இருந்தா அது எத்தனை நாள் செஞ்சா அது கியூர் ஆகும் சார்? ரொம்ப நாள் வலியா இருக்கு, இப்போ 5 வருஷம் 6 வருஷமா இருக்கு, உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னு இருந்தா அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். அந்த பெயினோட இன்டென்சிட்டி இருக்கு, அந்த பெயினுக்கான ரீசனையும் முதல்ல அடுத்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அப்பதான் வந்து அது எவ்வளவு நாள்ல சரியாகும். ஒரு நாளைக்கு 3 times பண்ணலாம், EFT பண்ணலாம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியும். இப்ப டைரக்டா வந்து என்னங்க? ஹலோ, சொல்லுங்க சார். ஐயா, இது எத்தனை நாள் கிளாஸ்? இந்த ஒரு செக்ஷன் மட்டும் 3 செஷன் சார். 3 செஷன். 3 செஷன். ஒவ்வொரு செஷனுக்கு 1700 ஐயா? இல்ல சார், 3 செஷனும் சேர்த்து 1700 ரூபாய். ஓகே, 3 நாள் கண்டினியூவா 3 நாளுங்களா ஐயா? கண்டினியூ சார். சண்டே கிளாஸ் இருக்கும். சண்டே ஈவினிங் 7 to 9 கிளாஸ் இருக்கும். சண்டே ஈவினிங் 7 to 9 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். சரி சரி. சார் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் சார்? ஒரு நாளைக்கு 3 தடவை கூட செய்யலாங்க. 3 தடவை. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹிப்புக்கு பண்றோம், நெக்ஸ்ட் திரும்பி ஹிப்புக்கு 3 times பண்ணிட்டு அப்புறம் லெக் 3 times பண்ணலாமா, இல்ல டோட்டலா 3 times தான் பண்ணுவீங்களா சார்? அது நீங்க தனித்தனியா கூட பண்ணிக்கலாம். ஆனா மொத்தத்துல 3 times பண்ணணும் டெய்லி. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு இடுப்பொலி இருக்கு அப்படின்னா இடுப்பொலிக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு நீங்க காலுக்கு போனா லெக் பெயின் இருக்கு, அது காலுக்கு தனியா பண்ணிக்கலாம். ஓகே, தெரபி பண்ணிக்கலாம். ஓகே, கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு ஏதாவது சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? சர்டிபிகேட் கொடுப்போம் மேடம். ஓகே, தேங்க் யூ. சர்டிபிகேட் இருக்கு. சார் சொல்லுங்க. எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேங்க சார், அது கொஞ்சம் மறந்துடுது சார். அது கொஞ்சம் நிச்சயமா ஞாபக சக்தி இம்ப்ரூவ் பண்றதுக்கு தெரபி இருக்கு. ஓகேங்க சார். அது இப்ப நடந்துருக்கு சார் எக்ஸாம். நாளைக்கு எக்ஸாம் சார் எனக்கு. நாளைக்கு எக்ஸாமா? முதல்ல எக்ஸாம் பயத்தை தூக்குங்க. ஓகே சார். சரிங்களா? இப்ப உங்களுக்கு எக்ஸாம் பயம் இருக்குன்னா எனக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் என்ன கிட்ட இந்த எக்ஸாம் ஃபியர் வெளியில போச்சுன்னு சொல்லுங்க.
ஓகே சார். அடுத்தது நான் எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டேன், எனக்கு எக்ஸாம் எழுதும்போது எல்லாமே ஞாபகம் வந்துச்சு, நான் எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே சார். நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்பயே செஞ்சிருங்க, நைட் தூங்குற விட செஞ்சுட்டு போடுங்க. ஓகே சார். ஞாபகம் வந்துருக்கல சார் நம்ம. ஓ இப்ப சொன்னே ஞாபகம் இருக்குன்றீங்களா? எக்ஸாம் எழுதும்போது நமக்கு மறக்காம இருக்குமா சார்? மறக்காம இருக்காது, ஞாபகம் இருக்குன்னு வச்சுப்பேன். ஓகேங்க சார். எனக்கு ஞாபகம் வருகிறது, நான் சரியாக எக்ஸாம் எழுதிட்டேன், நான் சூப்பரா பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் படிங்க, படிக்க படிக்க உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். டென்ஷன் ஆகாதீங்க, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா தெரப்பி கொடுக்குறீங்க. எக்ஸாம் ஃபியர்னாலே எக்ஸாம்ல நிறைய பேருக்கான நிறைய நல்லா படிக்கிற பசங்களுக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளமா இருக்கு, அந்த பயத்திலே பாதியை மறந்துடுறாங்க. ஆமாங்க சார், பதட்டம் இருக்கும். பதட்டம் என்னன்ட்டு அதுலயே மறந்துடுறாங்க. அதனால அதுல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைச்சிட்டே அவங்க அது ஞாபகம் இருக்குன்னு டென்ஷன் ஆகுது. ஞாபகம் இருக்குன்னு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். நீங்க சூப்பரா எக்ஸாம் எழுதுவீங்க, சூப்பரா நல்லபடியா வருவீங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த டேப்பிங் டெக்னிக் செய்யும் போது சப்போஸ் நம்ம we are taking tablets மாத்திரை எடுத்துக்கிறோம்னா அதுக்கப்புறம் மாத்திரை எடுத்துக்கணுமா? கண்டிப்பா சைமல்டேனியஸா எடுத்துக்கணுமா இந்த டேப்பிங் டெக்னிக் செய்யும் போது? டேப்பிங் தெரப்பி செய்யும் போது இமீடியட்டா நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெயினுக்காக ரெகுலரா மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பெயின் கம்மியாக மாத்திரையோட டோசேஜ் கம்மியாகும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டாக்டரோட அட்வைஸோட மாத்திரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பெயின் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இந்த டெக்னிக் செய்ய வேண்டாம்ல, அதோட முடிச்சிடலாம்ல? ஆமா, அதோட செஞ்சு முடிச்சுக்கலாம். என்ன ப்ராப்ளத்துக்காக நீங்க செய்றீங்களோ அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தெரப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்க சார். இன்னைக்கு இந்த கிளாஸ் ஃபுல்லா ரெக்கார்டிங்கா கிடைக்குமா? இந்த ரெக்கார்டிங் இருக்கு மேடம், தரேன் ஷேர் பண்ணிடுறேன். சார் குடும்பத்துக்கு மேல டேப் பண்றோம் சார், அது எவ்வளவு முறை டேப் பண்ணோம்? நம்பர் ஆஃப் டைம் நம்ம கவுண்ட் பண்றது இல்ல சார். அந்த ஃபீல் ஒண்ணு வரும். இப்ப நான் வந்து ப்ராப்ளம் இருக்கு, எஸ் எனக்கு வந்து கழுத்து வலி இருக்குன்னு சொல்லும் போது ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஓகே போதும் ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்தது கழுத்து வலி என்னை விட்டு வெளில போயிடுச்சு அப்படின்னு வரும். நம்மளை விட்டு வெளில போகுது, அப்படியே வெளில போகுது, ஸ்ப்ரெட் ஆகுது, வெளில போயிடுது, ஸ்ப்ரெட் ஆகல வெளில போகுது, நம்மளை விட்டு அப்படியே வெளில போகுது, ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், கழுத்து நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி அது ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் கிடைக்கிற வரையிலும் நம்ம டேப் பண்ணணும் தவிர அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 நிமிஷம் பண்ணாலே போதும். ஒரு இதுக்கு 2 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் இல்லை, மேக்ஸிமம் 10 நிமிஷம். கவுண்ட்ல நம்ம இங்க வைக்கிறது இல்ல. ஓகேங்க சார். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கான பேங்க் டீடைல் எல்லாமே அக்கௌண்ட் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே சார். இவ்வளவு நேரம் பொறுமையா சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ்.